ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னா ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற லவ் அனிமே மாதிரி இல்லாமல் இந்த அனிமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அண்ட் எனக்கு பிடிச்சும் இருந்தது. அதனால தான் இந்த அனிமே சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 1. மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நம்ம எதையோ ஃபீல் பண்ணுறான். பார்த்தா ஒரு பொண்ணு பார்க்கில் ஊஞ்சலில் தனியாக உட்காந்துருக்கா. அந்த மலையில் தேவையில்லாமல் தலையிட வேணா நம்ம ஹீரோ கிளம்பலான்னு போகும்போது அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான். அவள் மலையில் நனைஞ்சிட்டு இருக்காளே நம்பர்லாம் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் அவள் அமைதியாக உட்காந்துருக்கா. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்குறான். ஃபுஜிமியா நீயா அப்படின்னு அவள் பார்க்குறா. இப்படி தான் ஷீனா ஹீரோ கூட நான் ஃபர்ஸ்ட் டைமாக பேசினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ இப்படி மலையில் உட்காந்துருந்தா எல்லாரும் ஒன்று நினச்சி வருத்தப்படுவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என் மேலே அக்கறைப்பட்டதுக்கு தேங்க்ஸ் பட் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வா சொல்கிறா. மலையில் உட்காந்துருந்தா உனக்கு சளிப்பிச்சுக்கோ, இந்த திரும்ப நீ தான் எனக்கு தர தேவையில்லை அப்படின்னு கொடையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். தேங்க்யூ அப்படின்னு வா சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலில் சளி பிடிச்சி தும்மிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு நேற்றுக்கு நல்லா தானே இருந்தேன்னு கேட்கவும் நேற்று மலையில் நனைஞ்சிட்டா நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நீ தான் கொடை வச்சிருந்தேன்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கவும் தொலைஞ்சு போன ஒரு பொண்ணு ரோட்டில் நின்றுட்டு இருந்தா அவளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ போல இருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆரம்பிச்சா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்குறான். அவளை பார்க்கறதுக்கு தொலைஞ்சு போன பொண்ணு மாதிரி தானே இருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இப்போ ஷீனா ஸ்கூலுக்கு வர ஏஞ்சல் வழக்கம் போல க்யூட்டாக இருக்காள்னு மற்ற பசங்க பார்க்குறாங்க. படிப்பில் ஃபஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு, ஸ்கூலில் ரொம்பவுமே பாப்புலரான ஒரு பொண்ணு. ஸோ மஹிருவா எல்லாருமே ஏஞ்சல்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லா பசங்களும் அவ கூட டேட்டிங் போகணும்னு நினைப்பாங்க. ஆனா என்னோட உலகம் வேற அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உனக்கு மட்டும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவன் உன்னை நல்லா பார்த்துருந்துருப்பாள்ல அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்றான். ஹீரோக்கு ரொம்பவுமே முடியாம இருக்கு. நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல ஹீரோ கொடையோட நிக்கிறா. நான் தான் வேண்டான்னு சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒருத்தவங்க கிட்ட வாங்கினா அதை திருப்பி கொடுத்துதான் எனக்கு பழக்கம் அப்படின்னு வா சொல்றா. ஆமா உனக்கு என்னாச்சு காய்ச்சலான வா கேட்கவும் அது உனக்கு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நான் பார்க்ல உட்கார்ந்து இருந்ததுனால தான் கொடையை கொடுத்து நீ மலையில நினைச்சதுல உனக்கு சளி பிடிச்சிடுச்சு அப்படின்னு வா சொல்லவும் நீ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லன்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் முடியல. உன்னை என்னால இப்படியே விட்டு போக முடியாது, நான் உன் வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ள வந்து பார்த்தா வீடே குப்பையா இருக்கு. நான் போயிட்டு திரும்ப வந்துருந்தேன், அதுக்குள்ள நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிரு அப்படின்னு வா சொல்லவோ திரும்ப வரவியா நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆமா அப்படின்னு வா சொல்றா. இது மட்டும் ஸ்கூல்ல யாருக்கும் தெரியக்கூடாது, சொல்ல போனா நான் ஏஞ்சலோட பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான். மணி எத்தனைன்னு கேட்கவும் 7. நீ 2 மணி நேரமா தூங்கிட்டு இருந்தானு வா சொல்றா. என்ன ட்ரீட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு பசிக்குதானு வா கேட்கறா. லைட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த நான் உனக்காக ரைஸ் பாரேட் செஞ்சிருக்கேன்னு வா கொடுக்கவும் உன் கையால செஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தேவையில்லைன்னா சாப்பிட வேணாம்னு சொல்லவும் இல்ல பசிக்குது நான் சாப்பிட்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். டெம்பரேச்சரை செக் பண்ண வா கொடுக்க நம்ம ஹீரோ ஷார்ட் தக்கவும் நான் வெளியே போவிட்டு பண்ணலாம்ல வா வைக்கப்படுறா. புரியுது விளையா எல்லாரும் கியூட்டுன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷீனா சாப்பாடை கொண்டு வரா. நல்லா சாப்பிட்டு ரெஸ்டடு மற்றதெல்லாம் இம்யூன் சிஸ்டம் பார்த்துக்கிடும் அப்படின்னு வா கொடுக்கவும் நம்ம ஹீரோ அப்படியே சாப்பாடியே பார்த்துட்டு இருக்கவும் நான் ஓட்டி விடுவேன்லாம் எதிர்பார்க்காத, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு வா சொல்லவும் யாரும் உன்னை ஓட்டி விட சொல்லி கேட்கல, எனக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கே அதை நினைச்சு ஆச்சரியப்பட்டேன்னு சொல்லவும் தனியா இருக்காங்க போது ஆபியஸா சமைக்க தெரிஞ்சிருக்கணும்ல, ஆனா நீ சமைக்க கத்துக்கிட்டதுக்கு முன்னாடி ரூம் எப்படி கிளீன் பண்றதுன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி வா சொல்றா. நீங்க சொன்னா சரிதாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். வா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் யாரதை செஞ்சாலும் டேஸ்டா தான் இருக்கும்னு வா சொல்றா. ஹீரோ லைட்டா வைக்கப்படுறான். என்னாச்சு ஃபுஜிமியான வா கேட்கவும் ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா நீ அந்த மலையில உட்காந்துருந்த பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதோ சண்டையா நம்ம ஹீரோ கேட்கவும் எனது பாய் ஃப்ரெண்டா அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாது, அப்படி ஒருத்தங்களை வச்சுக்கிட போறதும் இல்ல, எதுக்காக நீ அப்படி கேட்ட அப்படின்னு வா கேட்கவும் நீ ரொம்ப பாப்புலரா தான் 1-2 பாய் ஃப்ரெண்ட் வச்சிருப்பேன்னு நினைச்சேன் நம்ம சொல்லவும் என்ன பார்த்தா நிறைய பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிற மாதிரியா தெரியுது, நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கண்டிப்பா வச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா. சாரி நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல மன்னிச்சுன்னு நம்ம சொல்லவும் நான் சும்மா தலையை கோல் பண்ணலான்னு அப்படியே உட்காந்துருந்தேன், என்னாலதான் உனக்கு எப்படி ஆயிடுச்சு மன்னிச்சுன்னு வா சொல்லவும் ஆனா நீ ஒன்னும் ஹெல்ப் கேட்கல, இது என்னோட தப்பு தான், அப்புறம் நமக்குள்ள ஒன்னும் இருக்க போறது இல்ல, ஸோ தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் ஷீனா அமைதியா நின்னுட்டு இருக்கா. உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க நான் ஒன்னும் லாக்கி கிடையாது, நான் பின்னாடி வருது உனக்கோ பிடிக்காது அப்படிதானு கேட்கவும் ஆமான்னு வா சொல்றா. என்ன மாதிரி பையனெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் ப்ளீஸ் அப்படி கூப்பிடுறத நிறுத்து அப்படின்னு வா சொல்றா. இல்லாம நம்ம மீட் பண்ண எந்த ரீசனும் இல்ல அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு அவளும் கிளம்புறா. நாளையில இருந்து நாங்க திரும்பவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே தூங்குறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். ஹே ஆமனே உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்கும் ஆமானவன் சொல்றான். முதல்ல ஒரு ரூமை கிளீனா வச்சுக்கோ அப்பதான் நீ ஹெல்த்தியா இருப்பேன்னு சொல்லவும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதை தான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷீனா கிட்ட ஒரு பொண்ணு மேக்ஸ் டவுட் கேட்டுட்டு இருக்கா. ஷீனா அவ வழக்கம் போல பாப்புலரா இருக்கிறா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பாக்குறான். உண்மையிலேயே அவ ஒரு ஏஞ்சல் தான், சரி வா கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கூட்டிட்டு போறான். இவ்வளவு மாதிரி பொண்ணுலாம் கனவுல மட்டும் தான் கிடைக்கும், நான் ஜஸ்ட் அவளை தூரத்துல இருந்து பாக்கணும் அதுவே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவன் என்ன சாப்பிட்றான்னு வா கேட்கவும் ஜெல்லி ட்ரிங்க் நியூட்ரிஷனா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு ஹை ஸ்கூல் பையன் இதையா சாப்பிட்றது, வெயிட் பண்ணிட்டு வா போறா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சு
இந்த காலிங் பெல் அடிக்குது, இது பேலன்ஸ் இருந்தது தான், ஸோ இதை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவ சாப்பாடு கொடுத்துட்டு போறா. நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட்டு பார்க்கறான், ரொம்பவே டேஸ்டா இருக்கு. ஏஞ்சல் சாப்பாடு உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ ஹெல்த்தியா இரு சரியா அப்படின்னு சொல்லி அவ கொடுக்கவும், ஏஞ்சல் கையால செஞ்ச சாப்பாடு எப்படி வேணான்னு சொல்ல முடியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லாதன்னு சொன்னல அப்படின்னு வா சொல்றா. சரி இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இன்னையில இருந்து ஒழுங்கா சாப்பிடு சரியா அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் கழுவி அவ வீட்டுல கொடுக்கவும், இன்னொரு பாக்ஸ்ல அவ சாப்பாடை கொடுக்குறா. இப்ப கண்டெய்னரை கொடுத்தா நம்ம ஹீரோ கேட்கவும், இது நைட்டுக்குள்ள டின்னரா வச்சுக்கோ. ஆமா உனக்கு ஃபுட் அலர்ஜி பிடிக்காத சாப்பாடுன்னு ஏதாச்சும் இருக்கான்னு மா ஹீரோ கேட்கவும், அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஆனா நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா மத்தவங்க நீ அவங்கள லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும். நீ அப்படியா திங்க் பண்றேன்னு வா கேட்கறா. நான் ஒன்னும் அப்படி திங்க் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா சாப்பிடுன்னு வா கொடுக்குறா. இப்படி அதுக்கு அடுத்தடுத்த நாளும் அவ நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கண்டினியூஸா கொடுக்குறா. டெய்லியும் ஷீனா கையால செஞ்ச சாப்பாடு தான் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹே இட்ஸ்கி, என்ன பார்த்தா அவ்வளோ அன்ஹெல்த்தியாவா தெரியுதுன்னு கேட்கவும், ஆமா உன் மூஞ்ச பார்த்தாலே ரொம்பவும் அன்ஹெல்த்தியா தெரியுது, ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே உன்னோட ஃபேஸ் ரொம்பவும் பிரைட்டா தெரியுதுப்பா, உன் டயட் எதுவும் மாத்தினியான்னு நம்ம கேட்கவும், இட்ஸ்கி நீ என்ன மந்திரவாதியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்ப உண்மையிலேயே டயட்டை மாத்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கறான். கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப சூப்பர் மார்க்கெட் போனா ஷீனா அங்க நிக்கிறா. நான் ஒன்னு ஃபாலோ பண்ணி இங்க வரல, யதார்த்தமா தான் வந்தா நம்ம ஹீரோ சொல்லவும், வீட்டு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் இதுதான், சோ நீ ஆபியஸா இங்க தான் வருவ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்சனுக்கு ஒரு பாட்டில் தான் எடுத்துட்டு போகணும்னு போட்டிருக்கு. நான் ஒன்னு அதை வாங்கிக்கிறேன் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டான். பரவாயில்ல சொல்லாமே புரிஞ்சுக்கிட்டே வா சொல்லவும், ரொம்பவே பட்ஜெட்டா ஷாப்பிங் பண்ற போல, உன் பேரண்ட்ஸ் தான் இதுக்கு பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா என் பேரண்ட்ஸோட பணங்கிறதுனால தான் நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா செலவு பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் சோகமாக்குறா. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவளோட பேக்கை தூக்கவா அவ ஒரு மாதிரி பாக்குறா. நான் ஒன்னும் திருடல நம்ம ஹீரோ சொல்லவும், அது எனக்கு தெரியும், நீ இதை தூக்கிடுவேன்னு வா சொல்லவும், பசங்க ஹெல்ப் பண்ண அழகான பொண்ணுங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப என்ன அழகில்லன்னு சொல்றியான்னு வா கேட்கறா. நம்ம 2 பேரும் ஒன்னா போனா பிரச்சனை, சொன்னா முன்னாடி போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. இப்போ இன்னொரு நாள் மாஹீரோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்க போனா நம்ம ஹீரோ வீடு செம குப்பையா இருக்கு. என்ன சவுண்டுன்னு வா கேட்கவும், நான் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளீன் பண்ற மாதிரியே தெரியலையான்னு வா கேட்கவும், நான் எங்க இருந்து ஆரம்பிக்கன்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன், இனிமேலாச்சும் ரெகுலரா கிளீன் பண்ண அப்படின்னு வா சொல்லவும், நீ எது சொன்னாலும் சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா வேலை வாங்குறா. நம்ம ஹீரோவா அவன் சொல்ற மாதிரியே செய்யறான். ஒரு வழியா இவங்க எல்லா வழியும் முக்கவாசி முடிக்கிறாங்க. அப்ப அவளோட கால் வலிக்கு கீழே விழ போட்டு போய் நம்ம ஹீரோ பிடிக்கிறான். ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் நம்ம கிளீன் பண்றதே அப்படின்னு வா சொல்றா. ஓ சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும், நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவளும் கொஞ்சம் வெக்கப்படுறா. ஒரு வழியா குப்பையா இருந்தது கிளீன் ஆயிட்டு நம்ம சொல்லவும், குப்பையை ஆக்குனதே நீ தானே அப்படின்னு வா சொல்றா. நீங்க எது சொன்னாலும் சரிதாங்க, சரி இன்னைக்கு ஷாப்பிங் போற மோடு இல்ல, நான் பீட்சா ஆர்டர் பண்ணிடுவான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளும் சரின்னு சொல்றா. பீட்சாவா ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறா. இதுக்கு முன்னாடி நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், வீட்டுல எப்போ ஹவுஸ் கீப்பர் தான் சமைப்பாங்கன்னு வா சொல்லவும், வேலைக்காரங்கெல்லாம் வச்சிருக்கீங்களா, அப்ப நீங்க ரொம்ப ரிச் போலியே நம்ம ஹீரோ கேட்கவும், கிட்டத்தட்ட அப்படிதான் வா சொல்றா. உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த சாப்பாடு இருக்குமான்னு தெரியல மகாராணி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கோம், என்னாச்சுன்னு வா கேட்கறா. நீ இந்த மாதிரி ஜீரோ சாமிங்கா கொஞ்சம் ரிலாக்ஸா என்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ ஸ்கூல்ல வேற மாதிரி இருப்பான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இப்போ நான் அழகே இல்லாம இருக்கான்னு சொல்ல வரையான வா கேட்கவும், இல்ல அப்படி மென்ஷன் பண்ணல, ஸ்கூல்ல ரொம்ப மிஸ் பெர்ஃபெக்டா நடந்துக்கிடுவேன், உன்கிட்ட வந்து எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியாது, நீ ஸ்கூல்ல அப்படியே இருக்குது உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்கவும், நான் சின்ன வயசுல இருந்தே அப்படி பழகிட்டேன், சரி நீ என்ன இப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா என்னால சாப்பிட முடியாதுன்னு வா சொல்லவும், சாரி நம்ம ஹீரோ சொல்றான். டின்னருக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு வா சொல்லவும், ஆமா நீ எதுக்காக எனக்கு டெய்லி சாப்பாடு செஞ்சு தர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், நான் மோஸ்ட்லி எனக்கு நிறைய செஞ்சிருவேன், உனக்கும் சாப்பாடு தேவைப்படுது, நீ ஆரோக்கியமா இருக்கிறது அவசியம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கும் சந்தோஷமா இருக்கும், ஸோ என்னோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், உன்னை பொறுத்தளவு நீ கொஞ்சம் லக்கின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. அப்படின்னா வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இப்படிதான் ஏஞ்சலும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுல அதிகமாலாம் 18+ சீன்ஸ் எதுவுமே இருக்காது அண்ட் கதையுமே ரொம்பவும் சூப்பரா தான் போகும். என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் பெஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நீங்களுமே பொறுமையா வாட்ச் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.